அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு BEEVI'S சிம்பிள் சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா குங்குமப்பூ ரவா கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. குங்குமப்பூ எடுத்துக்கோங்க, ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சுக்கோங்க. அந்த பால்லேருந்து எடுத்து கொஞ்சம் ஊற்றி வச்சுக்கோங்க. 1/2 டம்ளர் தயிர், புளிக்காத தயிர், 1/2 டம்ளர் சுகர், 1 டம்ளர் ரவை, 1/2 டம்ளர் பால். சுகர் வந்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் பேக்கிங் சோடா கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் கம்மியாக, குக்கிங் சோடா, அப்புறம் சால்ட்டு. இப்போ எல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து தயிர் எடுத்து போட்டு அடிக்கலாம். தயிர் வந்து நீங்கள் காலையில் ஊற வச்சு மத்தியானம் தயிர் ரெடியாகும், அதே மாதிரி பார்த்துக்கோங்க. புளிச்ச தயிர்லாம் ஊற்றாதீங்க. பசங்களுக்கு கொடுக்கறதுனால நல்ல ஃப்ரெஷ்ஷான தயிரே போட்டு பண்ணுங்கள். பொடி பண்ணி வச்ச சுகர் வந்து போட்டு ரெண்டையும் சேர்த்து நல்லா அடித்து விடுங்க. ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா அடிச்சிருங்க. 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ அதோட கொஞ்சோண்டு வெனிலா எசன்ஸ் ஊற்றிக்கோங்க. நீங்கள் வந்து ஏலக்காய் பொடி கூட போட்டுக்கலாம். இப்போ குங்குமப்பூ ரெடியாக இருக்குது, அதை ஊற்றிடலாம். நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சுன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் குங்குமப்பூ. ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க பால் ஊற்றுறதுனால குங்குமப்பூவை. இப்போ இந்த பேக்கிங் சோடா, குக்கிங் சோடா எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. எல்லாம் மொத்தமாக கலந்து விடுங்க, கட்டி இல்லாமல். இப்போ வந்து பால் ஊற்றி எல்லாத்தையும் மொத்தமாக கிண்டி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ரவையை கொஞ்சம் போட்டுடலாம். 1 டம்ளர் ரவை எல்லாத்தையும் போட்டு அப்படி பரட்டி விட்டே இருங்க. கட்டி இல்லாமல் எல்லாத்தையும் மொத்தமாக அப்படியே சேர்த்து விட்டுட்டே இருங்க. பால் 1/2 டம்ளர் பாலே கரெக்டாக இருக்கும் அளவு, எக்ஸ்ட்ரா ஊற்ற வேண்டாம். இப்போ எல்லாம் கலந்து விட்டாச்சு. ஒரு நெய் வந்து 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட பட்டர் இருந்தால் கூட கொஞ்சம் உருக்கி போட்டுக்கோங்க. கொஞ்சம் டேஸ்ட்டுக்கானது நெய் போட்டேன். எல்லாத்தையும் மொத்தமாக அடித்து குறைஞ்சது 1 மணி நேரமாவது ஊற வைக்கணும். இந்த ரவை சாஃப்டாக இருக்கும் ரவை கேக்கு. நீங்கள் 1 மணி நேரம் ஊற வைக்காமல் எடுத்து பண்ணால் நல்லா இருக்காது. ஒரு 1 மணி நேரமாவது ஊற வைங்க. மூடிடலாம். 1 ஹவர் ஆயிடுச்சு. எப்படி ஊறிருக்கு பாருங்கள். நீங்கள் 1 மணி நேரத்துக்கு மேலே கூட ஊற வைக்கலாம், ஒன்றும் ஆகாது. இப்போ எல்லாம் ரெடி பண்ணி பாத்திரத்தில் மாற்றிடலாம். இந்த பாத்திரத்தில் தான் லைட்டாக நெய் தடவி இல்லைன்னா பட்டர் தடவி இப்போ அந்த ரெடி பண்ண அந்த ரவை எல்லாத்தையும் ஊற்றி வச்சுடுங்க. எல்லாம் ஊற்றின பிறகு லைட்டாக அப்படி தட்டி விடுங்க. பபுள்ஸ் எதாவது இருந்தால் கூட அப்படியே போயிடும். நல்லா தட்டி விட்டுக்கோங்க. அப்போ எல்லாம் சேம் அளவாக இருக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. 10 நிமிஷம் அடுப்பை ஹீட்டில் வச்சுட்டு நான்ஸ்டிக்கை, அதுக்கப்புறம் கேக்க வைங்க. ஒரு 40 நிமிஷம் ஆகட்டும். 40 நிமிஷம் ஆகிடுச்சு. கேக் வெந்துடுச்சு, ஒட்டவே இல்லை பாருங்கள். இது ஆறின பிறகு நம்ம எடுக்கலாம். நல்லா ஆற விடணும். நல்லா ஆறின பிறகு தான் நமக்கு சுற்றி எடுத்து விட கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா பிஞ்சு வந்துடும். இப்போ ஆறிடுச்சு, சுற்றி விட்டேன் நான். இப்போ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள், ஒட்டாமல் எதுவுமே பிய்யாமல் கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா ஆறின பிறகு தான் நம்ம இது பண்ணணும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது குங்குமப்பூ கேக்கு. குங்குமப்பூ ரவா கேக் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.